வணக்கம் வெல்கம் டு ரிஸ்டோர் எட் தமிழ். இப்போ ரீசெண்டாக நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 பார்க்கும்போது ஒரு புது வேரியண்ட்ன்றதை நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வேரியண்ட் இது வரைக்கும் இருந்த வேரியண்ட்ஸை விட ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாகவும் அது இல்லாமல் நல்ல லெவலான ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனாகவும் நம்மளுக்கு இருக்குன்றத சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த இடையில இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க அந்த ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டரோட அந்த ஒரு புது வேரியண்ட் என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்றதை தெளிவாக பார்ப்போம். பார் மெடிசனுக்கு இந்த கலர் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட்ஸ் பண்ணோன்னு ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃப்ரீ ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, இந்த ஒரு புது வேரியண்ட்டோட அந்த ஒரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் 125 DT SXன்றதான் இந்த ஒரு புது வேரியண்ட்டோட பேர். ஆமாங்க, இந்த வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு 88,943 ருபீஸ் கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எடுத்து வந்திருக்காங்க. இது வந்து ரியலி நல்ல ஒரு ப்ரைஸிங்னே சொல்லலாம். ஏன்னா முதல்ல இருந்த டாப் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, டிவிஎஸ் ஜூபிட்டரோட அந்த ஒரு எக்ஸ்மார்ட் கனெக்ட் ஃபீச்சரோட ஒரு டாப் மாடல், அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அரௌண்ட் ஒரு 3000 கிட்ட உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றப்ப இன்னும் விட ஒரு அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனாக நம்மளுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. இன்னும் இப்போ ப்ரைஸ் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்களே, அப்போ ஃபீச்சர்ஸை குறைச்சிருப்பாங்கன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அதை மாதிரி ஃபீச்சர்ஸில் உங்களுக்கு எந்த வித குறைபாடும் இல்லை. ஒரு சேஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வந்து ஒரு டிஎஃப்டி டைப்பு ப்ளஸ் ஒரு நார்மல்ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் இப்போ ஒரு புது டைப்பான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நம்ம டிவிஎஸ் ரைடர்லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பேசிக் மாடலாக அந்த ஒரு லே அவுட்டில் கொஞ்சம் ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு ஃபுல்லி லோடட் ஃபீச்சர் டோனோட இருக்கக்கூடிய ஒரு டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ், நேவிகேஷன், ஆவரேஜ், மைலேஜ், பிளா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் அண்ட் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஃபீச்சர் விஷயத்தில் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸ்மார்ட்டோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பட் இருந்தாலும் இதுவும் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. இதுலேயும் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு கலர் ஸ்கீமில் இப்போ புதுசாக 2 கலர் ஸ்கீம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஒன்று வந்து நம்மளுக்கு கிரே கலரில் ஒன்றும், இன்னொன்று வந்து நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரௌன் கலர், அதாவது அந்த ஒரு காப்பர் கலரில் ஒரு கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ஸ்கீம்ஸ் வந்து உங்களுக்கு டுவெல் டோன் ஃபினிஷில் வருதுன்றதுனால உங்களுக்கு இருந்ததை விட இப்போ வந்து லுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி நல்ல ஒரு ப்ரீமியமான டச் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இப்போ கொடுத்துருக்க அந்த ஒரு கலர்ஸுன்றது கொஞ்சம் அந்த ஒரு ப்ரீமியம் டச் கொடுக்குது. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. ஓரளவு கலர் ஸ்கீம் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த ரெண்டுமே. அதுக்கு அடுத்து டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு வேறு எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா பின்னாடி அந்த ஒரு பேக் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். இதை தவிர்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த வித சேஞ்சஸும் கிடையாது. இன்ஜின் நம்மளுக்கு சேம் அதே இன்ஜின் தான். பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ்வலாக கொடுக்குறது தான். உங்களுக்கு ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேம் தான். ஜஸ்ட்டு உங்களுக்கு 2 விஷயம் தான் சேஞ்சு. ஒன்று கலரு, இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக எடுத்து வந்திருக்காங்க ப்ரீவியஸ் மாடல்ஸை விட. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக வந்திருக்க இந்த ஒரு வேரியண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.